நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. காமராஜர் அப்படி படித்து வருகிற போது வரக்கூடிய வேளையில ஒரு நாளையே தினமாதிலை ஊரறிலை கோயில் அல்ல யானையுந்தா கிளியை தானறுத்து வெட்டி நல்ல ஓடுறாயா அப்பவே இவருக்கு கண்ணும் கருத்தும்னா ரொம்ப கண்ணும் கருத்து எல்லா பிள்ளைகளை போல கிடையாது. கருத்து ரொம்ப இருக்க போய் தான் இவர் பேரே கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் அல்லவா? கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர். சரி, வாரிசுனா நம்ம தான். ஆமா ஆமா, அவருடைய வாரிசு தாங்க நிக்கதெல்லாம். ஆமா, 1-2 கோடி கணக்குல இன்னைக்கு ஆலங்குளத்துல இந்த திங்க கிளம்பதுமா கூடி இருக்கிற கூட்டமா யாரோட வாரிசு? ஐயா காமராஜர் உத்தமரோட வாரிசுமா நம்ம எல்லாரும். மட்டுமா ஆலங்குளமா கொக்கா? சரி, நேத்தை விட இன்னைக்கு வேற லெவல். கூட்டத்தை பாத்தியலா? சீனி போட்டாலும் சீனி கீழே விழாது. எல்லாம் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டாங்க பாருங்க. ஆமா, டாம் டீம் தான் கேக்கு. வெடி என்ன வணக்கம் வணக்கம். சரி, போடுங்க போடுங்க, ஐயா இருக்கு தெரியணும்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா தெரியணும் தாய். அப்பேர்பட்ட உத்தமர் வசந்தவரா. சரி, யாரு? எங்க ஐயா காமராஜர். ஓ அம்மையா. அப்ப ஒரு நாளைய தினத்திலே என்ன எண்ணுகின்றார்? அந்த விருதுநகரிலே ஆமா அம்மையா, அங்க அந்த யானையானது, சரி, கோயில் யானை சங்கிலி இருக்கு பாத்தீங்களா? சங்கிலியை அத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஓடுதான். ஆமா, ஓடுது பாரு ஓட்டாடே. அந்த யானைகள் ஓடும்போது ஓடக்கூடிய வேளையில அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஓடி அலறி ஆடுதாங்க. நம்ம உயிருக்கு என்ன ஆபத்தோடு சொல்லி எல்லாரும் கதறுகிறாங்களே. ஐயா, நம்ம மக்கள் எறும்பு கடிச்சா தாங்க மாட்டான். ஆமா, தாங்க மாட்டானா? தாங்குவானா? அம்மா எம்மா, வீரம் தாங்கும் வேகம் தாங்கும் இடம் அம்மா நம்ம. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மக்கள். சரி, யார் ஐயா? யாரம்மா? ஐயா கடவுள் கர்ம வீரர் காமராஜர். சரி, அப்பேரட்ட காமராஜர் அந்த பிள்ளைகள் ஓடுவரை பார்த்து என்ன செய்கின்றார்? அங்கிருந்து பயணமாகி அருமை மகன் காமராஜா எங்க ஏறி வரா, எங்க ஏறி வரா மன்னன் காமராஜா. ஐயா எங்க ஏறி வரா அந்த ஏற்ற மன்னன் காமராஜா. ஐயோ, என் பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ ஓடுகிறார்களே. ஆனா சின்னஞ்சிறு வயசு. சரி, 5ஆம் கிளாஸ் படிச்சாருடா. ஆமா ஆமா, வயசு எத்தனை இருக்குமா? 5ஆப்பு படிச்சா வயசு என்ன தாயி? அதாவது 6 வயசுனா புள்ள 1ஆப்பு போயிருப்பாரு. 6 வயசுனா 1ஆப்புனா அப்ப எத்தனை வயசு ஆகுது? 7 வயசுனா 2ஆம் கிளாஸ். சரி, அதாவது 8 வயசுனா 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் அந்த காலத்து படிப்பு. ஆமா, 10 வயசுனா 5ஆப்பு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட், 10 வயசு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஆமா, சரி, எப்பேர்பட்ட மன்னன் தெரியுமா? என்னம்மா? ஆளிலேயும் அழகரையா, அவர் அழகிலேயும் அன்மையாரே வில்லேகேதா விஜயனையா, அவர் சொல்லேகேதா அரிச்சனே உனக்கு நல்ல வள்ளே மன்மதன்
மன்மதன் வில்லுக்கு விஜயன் வில்லுக்கு நல்ல விஜயனம்மா சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் ஆமா சொல்லுன்னா அப்படி இல்ல இருக்கணும் குடைக்கு வள்ளல் ஆமா அம்மோ குணத்தில் சரி தர்மர் தர்மர் ஐயா யாரையா யாரு எங்க ஐயாக்கு காமராசர் ஆமா என்ன வடக்க பார்த்த முகமா இருக்காரு வாரு எங்க ஐயா ஆமா சரி காமராசர்னா சும்மா இல்லையா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆமா திருநெல்வேலி டு பைபாஸ் ரோட்ல ஆமா எங்க ஒரு திருநெல்வேலி தென்காசி பைபாஸ் ரோட்ல சரி வடக்க பார்த்த திருமுகமா எப்படி இருக்காரு அப்படி இருக்கணும்னா தோரணையா தோரணை மட்டும் இல்லையா தோச்ச மாறினாலும் தோரணை மாறான்னு சொல்லுவார்களே என்னைக்கு அந்த கெத்து கிடையாது சரி அந்த தாங்கற கௌரவம் கிடையாது கிடையாது அல்லவா அந்த அகராதிங்கிறது அவர் வாழ்க்கையிலே கிடையாது கிடையாதம்மா அப்பேற்பட்ட உத்தமரா சந்தவரா எங்க ஐயாக்கு காமராஜர் அப்போ இந்த யானை வந்து முன்னால ஓடுது சரி பிள்ளைங்கள் எல்லாம் விருதுநகர்ல பயந்து பயந்து நிக்குது ஐயோ காலுக்குள்ள யானை காலுக்குள்ள பட்டா என்னத்துக்காகும் நஞ்சிரும் பீஸ் பீஸா நஞ்சிரும் அப்போ அங்கிருந்து வரக்கூடிய காமராஜர் என்ன செய்தார் தெரியுமா பாருங்க அப்போ அங்கிருந்து காமராஜர் ஐயா காமராஜர் சிலையின் மேல்புறமாக பிளட் டொனேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, யாரும் ரத்தம் தானம் பண்ணணும்னு நினைச்சேனா இங்கிலீஷ் பேசலாம். ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக போய் கொடுங்க ஐயா. பஸ்ல போறவங்களுக்கு அனுமதி உண்டு, இறங்கி வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு போலாம். ரொம்ப முக்கியம். அவருக்கு அனுமதி உண்டு, வேண்டாம்னு யாரையும் சொல்ல போறது கிடையாது. ரத்த தானம். ஆமா, அந்த ரோட்ல போற யாருனாலும் வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு போலாம். யாரு வந்தாலும் காமராஜர் சிலையின் மேல்புறமாக வந்து கொடுக்குவேர்களுக்கு நன்றி. ஆமா, A+ to A பாசிட்டிவா இருந்தாலும் சரி, B பாசிட்டிவா இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு போலாம். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியா? சரி, அது வேற உண்டா? ரத்தம் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, O பாசிட்டிவா இருந்தாலும் சரி. O பாசிட்டிவ் கொஞ்சம் சங்கடம், கிடைச்சா கொண்டு வாங்க, வாங்கிக்கிடுதோம். அதான் சரி சொல்லிருக்கு. வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். அதான் யாரு மனுஷ ரத்தம் இந்த ரத்தனாலும் கொண்டு வரலாம். ஏன்னா புண்ணியமா போகும். சரி, காமராஜருடைய வாரிசுல. ஆமா, பிறந்த நாளை முன்னிட்டு 4 பேத்துக்கு பிளட் டொனேஷன் பண்ணோம்னு சொன்னா 4 பேர் நல்லா இருப்பான். ரத்த தானம். 4 பேர் நாடார் குலத்தை பெருமையா பேசுவான். நாடார் குலம் நான் சும்மா வைப்பேன். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, என்னைக்கும் தான். ஆமோ, அப்பேற்பட்ட காமராஜர். ஆமோ அம்மையா, அந்த விருதுநகரில் மக்கள் எல்லாம் இந்த யானைக்கு பயந்து ஓடுறாங்க. சரி, ஓடும்போது ஓடக்கூடிய வேலையில அங்க இருந்து வந்தார். யாரம்மா? இந்த ஐயா, நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர். சரி, ஆனா என்ன செய்கிறார் பாருங்க. 10 வயசுக்குள்ள சரி எல்லாமே அறிவுன்னா அப்படி இருக்கணும். இருக்கணும்ல. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் 7 அறிவாது இருக்கணும். சரி, இல்ல 6 அறிவு இருக்கணும். குறைஞ்சது 15 அறிவாது இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அதான் இங்க எதுமே கிடையாது. ஆனா ஐயா காமராஜருக்கு எல்லாமே இருக்கு. இருந்தும் அந்த பணக்காரங்கிற கௌரவம் கிடையாது. கிடையாது. நம்மள மாதிரி 1000 ரூபாய்க்கு சட்டை வேட்டி போடணும்னு நினைக்க மாட்டாரு. நினைக்காத உள்ள கதர் ஆடை. சரி, கதர் சட்டை போட்டனா எந்த கிட்டு வராது. ஆமா, வராது. கதர் ஆடை. ஆமா, ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு. ஆமா, ஐயா போகும்போது அவரோட ஒரு சட்டையும் ஒரு வேட்டியும் ஒரு பேனாவும் ஒரு செருப்பும் தானே மிச்சம். அவருக்குன்னு சொந்தத்துல எதுவுமே இல்லையாப்பா. ஆமா, சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, சொத்தை ஆள்வதற்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்ன ஒரே ஆளு ஐயா காமராஜர். கரூர் வைசியா பேங்க்லயும் துட்டு கிடையாது. சொரண்ட IOP பேங்க்லயும் துட்டு கிடையாது. எந்த பேங்க்லயும் 10 பைசா கிடையாது. தனக்கென்று இன்பத்தை தேடாத ஒரே ஆளு அல்லவா. ஊருக்கு உழைத்தவர் உத்தமர் காமராஜர். அப்பேற்பட்ட மனுஷன் அல்லவா. அப்ப கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு சங்கிலியை எடுத்து யானை பக்கத்திலே போட்டார். சரி, யானை ஆமா அஞ்சி ஒடுங்கி அமர்ந்து நிற்கிறது. பாத்தீங்களா ஐயா, இப்படி இருக்குது பாத்தீங்களா? எப்பேர்பட்ட யானை. சரி, அந்த விருதுநகர்ல ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அட்டகாசத்தை பாத்தீங்களோ? அட்டகாசம்னா யானை வந்து சங்கிலி அறுத்து ஓடி இருக்கு. சரி, மக்கள் பயந்து ஓடி அங்க போறாங்க. ஆமா, பயந்து ஓடி வரார்கள் அல்லவா. அவர்கள் ஓடுவரை பார்த்த காமராஜர் உடனே அந்த யானையை அடக்கின மாதிரி யானை சங்கிலியை கொண்டு போட்டிருக்காரு. யானை அப்படியே அமைதியா நிக்கும். அப்ப யானையே
அப்படி நிக்கினா சரி மக்கள் எல்லாம் சும்மாவா? ஆமா ஆமையா. அப்பேர்பட்ட மன்னன் காமராஜர் ஆமோ ஆமையா. என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல ஐயா. அவருக்கு 10 வயது முடிந்து சரி 16வது வயதில பிறக்கும் போது சரி அவருக்கு 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆமா அதுவும் முழுசும் படிக்கல. சரி அவ அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. சரியில்லாத காரணத்தினால அப்பேர்பட்ட காமராஜர் உடனே படிக்கும் போது நல்ல கருத்துடனே நல்ல கருத்துடனே இருக்கிறாராம் காமராஜா. ஐயா என்ன கருத்துடனே ஐயா கண்ணும் நல்ல கருத்துடனே படித்து வாரா காமராஜா. ஜூலை நல்ல மாதத்திலை 15ஆம் தேதியிலை 1903 அழகுடனே தான் பிறந்தார். சரி இந்த உலகில் உள்ள உத்தமர் உசந்தவர் காமராஜர். காமராஜர் ஐயா. அப்போ ஒரு நாளைய தினத்திலே சரி அந்த விருது பெட்டி என்னும் நன்னகரில் வாழ்ந்து வருகிற போது சரி அவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஆமாஹா. படித்து பலகலையும் கற்றோர்ந்து இருக்கும் போது அவருடைய ஐயா அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாத காரணத்தினால யாருக்கு ஐயா யாரம்மா குமாரசாமி நாடாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க அடுத்து கொஞ்ச நாளாச்சு. சரி அவ அப்பா இறந்து போனார். ஆமாஹா. அவ அப்பா காலம் சென்ற பின்பல்லோ தன்னுடைய மகனாக இருந்த காமராஜர் சரி படிப்பை நிறுத்திவிட்டார். அப்படி போடு. 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. சரி சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண் கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண் கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. மேடையிலே நீ தோன்றி நிற்கின்ற பேரழகை மேடையிலே நீ தோன்றி நிற்கின்ற பேரழகை காண கண் கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண் கோடி வேண்டும் ஐயா. புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. ஐயா பிள்ளைகள் எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும் பிள்ளைகள் எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும் நீதான் மூத்த பிள்ளை எங்களுக்கு மீண்டும் நாடார் குலத்திற்கு பிறந்திடையா. ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண் கோடி வேண்டும் ஐயா. புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. ஐயா வீரன் என்ற சொல்லுக்கு செல்வின் என்ற பேரென்று வீரன் என்ற சொல்லுக்கு செல்வின் என்ற பேரென்று ஆண்டோர் எல்லோரும் சொல்வாரையா உன்னை போல் வீரன் உலகத்திலே எவன்தானையா. ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண் கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத ஏழைகளும் போதாதையா. வில்லுப்பாட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. வில்லுப்பாட்டு மண்டை காட்டு சீமையிலே மேரியம்மாள் வென்றெடுத்த மண்டை காட்டு சீமையிலே மேரியம்மாள் வென்றெடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குலம் பெற்றெடுத்த கரத்த செல்வி நாடார் அவர் புகழ சொல்லுற கேளு வீரத்தில் அவர் சிங்கம் குணத்தில் அல்ல தங்கம். மண்டைக்காட்டு சீமையிலே மேரியம்மாள் பெற்றெடுத்த மண்டைக்காட்டு சீமையிலே மேரியம்மாள் பெற்றெடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குலம் பெற்றெடுத்த கரத்த செல்வி
நட்சத்திர நாயகனா நாடாறு இனத்துக்கே நட்சத்திர நாயகனா ஏழை நல்ல மக்களுக்கு ராக்கெட் ராஜா சேவகனா தூத்துக்குடி நான் முத்து அண்ணே ராக்கெட் ராஜா கெத்து பத்திரகாளி வம்சம் அது பலவரியா அம்சம் தூத்துக்குடி நான் முத்து அண்ணே ராக்கெட் ராஜா கெத்து பத்திரகாளி வம்சம் அது நாடாரோட அம்சம் ஐயா அன்புக்கு அடிமையடா அளவில்லாத பாசமடா அன்புக்கு அடிமையடா அளவில்லாத பாசமடா ஒன்று கோடி ரசிகரை வச்சு நடிக்காத நாயகனா தூத்துக்குடி நான் முத்து அண்ணே ராக்கெட் ராஜா கெத்து பத்திரகாளி வம்சம் அது பலவரியா அம்சம் தூத்துக்குடி நான் முத்து அந்த ராக்கெட் ராஜா கெத்து பத்திரகாளி வம்சம் அது நாடாரோட அம்சம் ஐயா காமராஜரோட அன்பு செல்ல பேரனடா தூத்துக்குடி நான் முத்து அந்த ராக்கெட் ராஜா கேத்து செவல் கொடி பறக்க பண்ணையாறு குளஞ்சொலிக்க செவல் கொடி பறக்க பண்ணையாறு குளஞ்சொலிக்க சிவந்திபுரம் வாழும் மாரியம்மன் குளம் காக்க சேவல் கொடி பறக்க நம்ம பண்ணையார் குளம் ஜொலிக்க சேவல் கொடி பறக்க நம்ம பண்ணையார் குளம் ஜொலிக்க சேவல் கோடி பறக்க நம்ம பண்ணையார் குலம் ஜொலிக்க சேவல் கோடி பறக்க நம்ம பண்ணையார் குலம் ஜொலிக்க
இருந்தாலும் பிள்ளைகள் எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும் நீதான் மூத்த பிள்ளை எங்களுக்கு நாடார் குலத்தில் வந்து பிறந்திடையா ஐயா செல்வி நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே கால கண் கோரி வேண்டும் ஐயா புகழை ஐயா வீரன் என்ற பெண்ணுக்கு செல்வி என்ற பேரன்று வீரன் என்ற சொல்லுக்கு செல்வி என்ற பேரன்று ஆன்றோர் எல்லோரும் சொல்வாரையா உன்னை போல் வீரன் உலகத்திலே எவன் தானையா ஐயா சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே கால கண் கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத ஏழைகளும் போதாமையா புகழை எழுத ஏழைகளும் போதாமையா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணில கண்டா கரும வீரரே எங்கள் காமராஜரே நீ இருந்த காலத்திலே நான் பிறக்க கூடாதா நீ இருந்த காலத்திலே நான் பிறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன் தினமும் நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன் ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா என் கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டுதான் என் கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டுதான் புத்தக சுமைய தூக்குனா சுமையனக்கே சுகமையா புத்தக சுமைய தூக்குனா சுமையனக்கே சுகமையா நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ கண்ணில கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்கள் காமராஜரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு ஓடு அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கினையோ எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கினையோ ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகனே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற